நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. இல்ல உங்க ஆபீஸ்ல உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஜிஜே எம்டியா சொகுசா வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரை நினைச்சு நான் சந்தோஷப்படுறதான்னு தெரியல தாமரை. அப்படியே அவங்க சந்தோஷப்பட்டாலும் அது ரொம்ப நாள் நீடிக்காது. நீங்க நினைக்கிற மாதிரி வீட்டு பிரச்சனை கம்பெனிக்கு வராது. தாமரை இத்தனை நாள் கம்பெனியில் ஒரு சைனிங் அத்தாரிட்டி தான். மற்றபடி டோட்டல் கம்பெனி கண்ட்ரோல் என்கிட்ட தான் இருக்கு. அதனால கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, வராது. அவர் சொல்றது கரெக்ட் தான். இனிமே எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா இனிமே அவர் இங்க இருக்க போறதில்லை. என்ன பண்றது பாப்போம். தெளிவா சொல்ற கேட்டுக்குங்க. இனிமே இந்த கம்பெனிக்கும் இதோ இங்க நிக்கிறாரே இந்த ஜெயதேவுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்க போறதில்லை. இந்த நிமிஷத்துல இருந்து ஜெயதேவ் இந்த கம்பெனில இருந்து நீக்கப்படுறாரு. சார், வீட்டு பிரச்சனை ஆபீஸ் வரைக்கும் வராதுன்னு சொன்னீங்க, வந்துருச்சே. இப்போ என்ன சொல்றீங்க? அது மேடம், இது உங்க ஃபேமிலி பிரச்சனை. இன்னைக்கு சண்டை வரும், நாளைக்கு சரியா போயிடும். சரியா போகாது, அறுத்தாச்சு. இனிமே ஒட்டாது. இத பாருங்க, கம்பெனியோட சேர்மன் நான் தான். நான் வேலைக்கு வச்சவர் தான் இவரு. இனிமே நீங்க யாரும் எந்த தொடர்பும் இவரோட வச்சு கூட. மிஸ்டர் ஜெயதேவ், நீங்க போலாம். தாமரை, அந்த மாதிரிலாம் முடியாது. எல்லாத்துக்கும் ப்ரொசீஜர் இருக்கு. ப்ரொசீஜரா? ப்ரொசீஜர் படிதான் எல்லாம் பண்ணீங்களா? அத பத்தி பேச கூட உங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது. கெட் அவுட். வாட் டு யூ மீன்? என்ன எல்லாருக்கும் முன்னாடி என்ன இன்சல்ட் பண்றியா? உனக்கு ஆபீஸ்ல என்ன நடக்குதுன்னு தெரியுமா? நீ ஒரு நாளாவது இந்த ஆபீஸ்க்கு வந்திருக்கியா? நான் வராம இருக்கலாம், ஆனா இந்த கம்பெனி யாரோடது? என்னோடது. எங்க அப்பா எனக்காக கொடுத்தது. வெளியே போங்க. அந்த மாதிரி நான் போக முடியாது. ஐ வில் டாக் டு மை லாயர். நான் இப்பவே பேசுறேன். அவர் வந்து என்ன மிரட்டுறீங்களா? லாயர் கிட்ட போறேன்னு சொன்னா நான் பயந்துருவேனா? ஜெயதேவங்கிற மனுஷனை இந்த ஊர் உலகத்துக்கு தெரியாது. ஆனா ஜிஜேன்னு இந்த உலகத்துக்கு காட்டி அஸ்திவாரம் போட்டவளே நான் தான். என்னால உங்களை தூக்கி நிறுத்தவும் முடியும், சாய்க்கவும் முடியும். இப்போ நீங்களா போறீங்களா? இல்ல நான் போக முடியாது. போகணும். நீ சொன்னா நான் உடனே போயிடுவேன் நினைச்சிட்டு இருக்கியா? முடியாது, நான் போக முடியாது. போகணும். நான் போலேன்னா உன்னால என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? சார், இது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஏதோ ப்ராப்ளம். நீங்களா போக, அப்புறம் பேசிக்கலாம். இல்ல இல்ல இல்ல, நீங்க யாரும் போகாதீங்க. போக வேண்டியது இவர்தான். ஏய், நான் போகலைன்னா உன்னால என்ன செய்ய முடியும்னு கேட்கறேன்ல. என்ன செய்வ நீ? இது பாரு, போர்ட் ஆஃப் மீட்டிங் நடத்தணும். டைரக்டர்ஸ்லாம் சேர்ந்து டிசைட் பண்ணோம். அப்புறம் தான் ஒருத்தரை வெளியே அனுப்ப முடியும். இந்த மாதிரி நீ சொன்னா உடனே எடுத்த கவத்தெல்லாம் முடியாது. இது என்ன ஆர்கனைசேஷனா இல்லைன்னா உங்க வீட்டு? சார், அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. முதல்ல நீங்க கிளம்புங்க. சார், ஃப்ளைட் டிக்கெட்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம். எங்களுக்கு வேலையாகணும். உங்க ப்ராப்ளத்துல கம்பெனி இழுத்து மூடிட்டாங்கன்னா எங்க பணம் போயிடும். அதான் சொல்றாங்கல்ல சார், வளவல்னு ஏன் பேசிட்டு போங்க சார்.
இல்ல நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அதான் சொல்றாங்கல்ல சார், எவ்வளவு நேரம் நிப்பீங்க? போங்க சார். சார் அவங்க சொல்ற மாதிரி நான் போக முடியாது. போங்க சார். கம்பெனில இருந்து என்ன அனுப்ப முடியாது. எங்க பிரச்சனை தீர்வுங்க. இருங்க சார் கொஞ்சம் இருங்க சார் ப்ளீஸ் ப்ளீஸ் சார் போயிடலாம் வாங்க சார் வாங்க சார் இதை கேளுங்க சார் வாங்க சார் வாங்க சார் சீக்கிரம் வெளியில போங்க. போங்கண்ணா. இது பாருங்க நான் தான் சொல்றேன்ல அந்த மாதிரிலாம் Now shut up and get out. சார் வாங்க சார் போயிடலாம் வாங்க சார் நான் அப்புறம் பேசிக்கலாம் வாங்க நீங்க வாங்க சார் அதான் எதுக்கு சார் இங்க வந்து வாங்க சார் சார் இது பேச வேண்டாம் சார் இப்படியாக சார் போலாம். சார் எதுவும் வேண்டாம் சார் போங்க சார் அப்புறம் பார்த்துக்கலாம் என்ன பண்றது சார் மேடத்துக்கிட்ட நான் அப்புறம் பேசிக்கிறேன் சார் 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 வேண்டாம் சார் வேண்டாம் சார் போங்க சார் பரவாயில்ல வேண்டாம் போங்க சார் வெல்கம் மேடம் சார் இந்த ஃபைல் கேட்டீங்களா? குப்பையில போடியா. ம் உங்க பையனுக்கு வேலை கிடைச்சிச்சுன்னு நினைச்சுக்கோங்க. ஏண்டா கூட இன்னும் 2 வருஷம் படிச்சிருக்கலாம்ல, இன்னும் நிறைய சம்பளம் கிடைச்சிருக்கும். சரி பரவாயில்ல, இப்ப மட்டும் என்ன 10,000 ரூபாய் சம்பளம், ஏசி ஆபீஸ். கவலையே படாதீங்க. நன்றிம்மா. என் புள்ளைக்கு உங்க மூலமாவது ஒரு வேலை கிடைக்கட்டுமா? கிடைச்சாச்சுன்னு நினைச்சுக்கோங்கம்மா. என் மாப்பிள்ள இருக்காரே, நான் சொன்ன பேச்ச தட்டவே மாட்டாரு. ஆனா ஒண்ணு, மாச சம்பளம் வாங்கணும்னு மறக்காதீங்க. மறக்க மாட்டேம்மா. சரி, அப்புறம் நல்ல நாளை பார்த்து நானே ஃபோன் பண்றேன். அது என்னன்னா மாப்பிள்ள இருக்காரு. செல்வி எங்க? வாங்க மாப்பிள்ள. செல்வி எங்க? செல்வி 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 இருக்கா? உட்காருங்க உட்காருங்க. செல்வி கூப்பிடுங்க. கூப்பிடு. மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள, காஃபி சாப்பிட்டீங்களா டீ சாப்பிட்டீங்களா, என்ன வேணும்? உட்காருங்க. ஒண்ணு இல்ல, நமக்கு தெரிஞ்ச பையன் பாவம், ரொம்ப ஏழைப்பட்ட பையன். நம்ம ஆபீஸ்ல ஏதாவது வேலை வாங்கி கொடுங்க. நானும் சரி. ஏன் இந்த உயிரை வாங்குறீங்க? கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? மாப்பிள்ள ஒண்ணும் அவசரம் இல்ல, 1 வாரம் 10 நாள் ஆனா கூட பரவாயில்ல மாப்பிள்ள. ஆனா கண்டிப்பா வேலை போட்டு கொடுங்க மாப்பிள்ள. 10 வருஷம் ஆனாலும் முடியாத அத்தை. எனக்கே வேலை போச்சு. என்னது என்ன சத்தம்? வா செல்வி, உனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். தாமரை ஒட்டு மொத்தமா என்ன கம்பெனில இருந்து தூக்கி எறிஞ்சிட்டான். எல்லாம் உன்னாலதான். எனக்கு நீ நல்லது செய்யறேன்னு நினைச்சு செஞ்சதெல்லாம் இப்ப எனக்கு எதிரா வந்துருச்சு. நான் என்னங்க பண்ணேன்? என்ன செய்யல? திலீபன் கிட்ட பேசுறேன்ட்டு போய் அந்த ஆண்டவர்லிங்கத்தை அவமானப்படுத்திருக்க. கோர்ட்ல மாயாவை கேவலப்படுத்தின. எல்லாரும் சேர்ந்து என் வேலைக்கு உல வச்சுட்டாங்க. எத்தனை வருஷம்? 10 வருஷத்துக்கு மேல அந்த கம்பெனியை அப்படியே உயிரை விட்டு வளர்த்திருக்கேன். இப்போ ஒரே நாள்ல அவங்க பேசுனதை கேட்டு தூக்கி எறிஞ்சிட்டாவ. எல்லாம் எல்லாம் செல்வியாலதான். இது பாருங்க, நான் திலீபன் கிட்ட பேசுனது செல் கம்பெனி விஷயமா? மாயா கிட்ட அவ பேசுனதுக்கு நான் பதில் சொல்றேன். அதுக்கும் உங்களை வேலை விட்டு தூக்குறதுக்கு என்னங்க சம்மதம் இருக்கு? சம்பந்தம் இருக்கு செல்வி. நீ அவங்களை கேவலப்படுத்தி பேசுனதுனாலதான் அவங்க தாமரை கிட்ட போட்டு கொடுத்து தாமரை என்ன தூக்கிட்டா. ஏன் மாப்பிள்ள, முதல்ல தாமரை மத்தவங்க சொல் பேச்ச கேக்குறதே தப்பு. அவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு உங்களை போன்னு சொன்னா நீங்க வந்துருவீங்களா? நீங்க பேச வேண்டியதானே, இந்த கம்பெனி எனக்கும் உரிமை இருக்கு, இந்த கம்பெனி வளர்றதுக்கு நான் தான் காரணம். இங்க வந்து டமா டுமான்னு ஆட்டம் போடுறீங்க, அந்த ஆட்டம் அங்க போட வேண்டியது தானே. இல்ல இழவையும் பேசிட்டேன். அவ எங்க கேட்டா? அவ பேய் பூத மாட்டம் குதிச்சா. அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் முட்டாளங்களும் அவ சொல்றதான் கேக்குறானுங்க. என்கிட்ட சம்பளம் வாங்குறவங்க முன்னாடி நான் தலை குனிஞ்சு இருக்க வேண்டியதா போச்சு. எல்லாத்துக்கும் காரணம் செல்வி நீ தான். பாருங்க, திருப்பி திருப்பி அதே சொல்லிட்டு இருக்காதீங்க. திலீபன் கிட்ட நான் பேசுனதுக்கு காரணம் நீங்க தாங்க. செல்போன் கம்பெனி பிசினஸ்ல நீ தான் என்ன இழுத்து போட்ட. என்ன பண்ண போறியா, ஏது பண்ண போறியான்னு எல்லா பணியும் ஏன் மேல தூக்கி போட்டீங்க. அதுக்காக தான் நான் பேசுனேன். எதுவா இருந்தாலும் உங்களுக்கு சாதகமா இருந்தா சரி, பாதகமா இருந்தா எல்லா பணியும் என் மேல போடுங்க. முதல்ல அந்த பழக்கத்தை விடுங்க. உங்களால ஃபேஸ் பண்ண முடியலையா? சரி விட்டுடுங்க, நான் பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன் சொல்லிக்கிட்டே இருக்க. இப்ப இனிமே பாத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு? என்ன இருக்கு செல்வி? இப்போ நான் சொல்றேங்க, திலீபன் செஞ்சது துரோகம். நான் கோர்ட்டுக்கு போகத்தான் போறேன். அந்த பிசினஸ் நடத்த விடாம பாக்க போறேன். என்ன ஆனாலும் சரிங்க, நான் முன் வச்ச கலை பின் வைக்க மாட்டேன். மனசாட்சியை தவிர நான் வேற எந்த நாய்க்கும் பயப்பட மாட்டேன். ஆமா, பொழைக்கிறதுக்கு எவ்வளவு வழி இருக்கு. இது இல்லைன்னா இன்னொன்னு. ரொம்ப ஈஸியா சொல்லிட்டியே. இதெல்லாம் பேசுறதுக்கு ரொம்ப ஈஸி. ஆனா நடைமுறையில இதெல்லாம் ஒத்து வராது. எனக்கு தெரியும். நான் செஞ்சதுதான் தப்பு. செஞ்சது தப்பு, பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஒரு நிமிஷம் யோசிச்சிருக்கணும். அவசரப்பட்ட இப்ப அவதிப்படுறேன். இந்த வீட்டுக்கு நான் வந்திருக்கவே கூடாது. என்ன மாப்பிள்ள நீங்க எப்ப பார்த்தாலும் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து அவதி, இந்த வீட்டுக்கு வந்ததுல அவதின்னு. அவ உங்களை வேண்டாம் கெட் அவுட்னு சொன்னதுக்கு அப்புறம் இருப்புல வேற வழி இல்லாம நீங்க வந்தீங்க. ஏன் பிரச்சனை அவரோட, நீங்க ஏமா தலையிடுறீங்க? அது இல்ல புள்ள, எப்ப பார்த்தாலும் இந்த வீட்டுக்கு வந்ததுல அவதின்னு சொல்லி நம்ம முன்னால சொல்லி காட்டுறாரு.
அம்மா நானே எல்லாமே கேட்டுட்டு இருக்கேன், உங்களுக்கு என்னமா வந்துச்சு? அப்படிலாம் சொல்லக்கூடாது ஆமா, நீங்க மாப்பிள்ள. முதல்ல போய் உங்க வேலையை பாருங்க. ஏதாவது ஒரு வகையில எங்களுக்கு தொல்லை கொடுக்கணுங்கிறதுக்காக அவங்க தாமரையை வச்சு விளையாட்டு காட்டுறாங்க. அதுக்கு பயப்பட சொல்றீங்களா? இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? ஆண்டவர் நீங்க கிட்ட போய் ஐயோ உங்க செல்போன் கம்பெனி நல்லா வளரணும்னு வார்த்தை சொல்ல சொல்றீங்களா? என்னால முடியாதுங்க. அவங்களுக்கு ஒண்ணு தெரியும்னா எனக்கு 1000 தெரியும். அப்ப என்னன்னு பாத்துக்கலாம். எல்லாரும் எங்க மேலேயே பழி போடுறாங்க. நாங்க என்ன பண்ணோம்? ஆனா நீங்க இப்படி மாறுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஐயோ டூ மச். என்ன அண்ணி இது? உங்களை இப்படி பார்க்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ணி 1000 பிரச்சனை இருக்கட்டும் அண்ணி. அதுக்காக இப்படியே மனசை போட்டு குழப்பிக்கிறது? அண்ணி நீங்க உங்க உடம்பு முதல்ல பாத்துக்கணும். அதானே முக்கியம். இப்பதான் ஆபீஸ்ல இருந்து போன் வந்தது. எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். பாவம் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு உங்களை போட்டு இப்படி உருட்டுறாங்க. சரி இந்தாங்க, நீ முதல்ல இந்த மாத்திரையை சாப்பிடுங்க. ஒண்ணு வேண்டாம். எது நடந்தாலும் நடக்கட்டும்னு அப்படியே விட்டுற முடியுமா? புருஷன் இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் அவர் எப்படி என் கம்பெனியில் இருக்கலாம்? அதான் இனிமே உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அண்ணி என்ன இருந்தாலும் இது நம்ம குடும்ப பிரச்சனை. 4 பேர் முன்னாடி இப்படி நீங்க என்ன கூட பிறந்த பாசமா? இல்ல நீ அவ அப்படி சொல்லல. நம்ம சச்சின் ஐஸ்வர்யாவோட எதிர்காலத்தை பத்தி. அவங்கள எப்படி வளர்க்கறதுன்னு எனக்கு தெரியும். அந்த ஆளு மூச்சு காத்து கூட என் குழந்தைங்க மேல படக்கூடாது. உங்களுக்கு நான் பண்றது பிடிக்கலன்னா நீங்களும் போயிடுங்க. எனக்கு யாரும் தேவையில்லை. போங்க. அண்ணி ஏன் நீ இப்படிலாம்? எனக்குன்னு வந்து அமைஞ்சிருக்கு பாரு. பெத்தவங்களும் சரியில்லை, கட்டின புருஷனும் சரியில்லை. நான் நம்புற எல்லாரும் என்ன ஏமாத்திட்டாங்க. அக்கா ரிலாக்ஸ்க்கா. அவசரத்திலையும் பதற்றத்திலையும் எடுத்த எந்த முடிவும் கரெக்டா வராது. அக்கா எதை செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு செஞ்சா it will give you good results and the right direction. இது பாருங்க, நீங்க அவசரத்துல மாமாவை அவரை வெளியே துரத்தி விட்டுட்டீங்க. இந்த கம்பெனியோட வேல்யூ என்ன? எவ்வளவு பெரிய ஆர்கனைசேஷன், எவ்வளவு பிரான்ச்சஸ், எவ்வளவு லேபரர்ஸ் எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா. இதெல்லாம் எங்க போய் முடியும்? யார் பார்ப்பாங்க? இப்ப நான் அவரை வெளியே அனுப்புனது தப்புன்னு சொல்ல வரேன். ஐயோ, நான் உங்க முடிவு தப்புன்னு சொல்லவே இல்லை. அப்புறம் ஆனா அக்கா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி விவரங்கள் தெரியாத, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு ஆள் இல்லைன்னா நீங்க இந்த கம்பெனியை எப்படி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்க. அக்கா, ஒரு கம்பெனியோட அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. எவ்வளவு இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ் எடுக்கணும், எவ்வளவு பேரோட வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த மனுஷனுக்கு சாப்பாடு கொடுக்க மட்டும்தான் ஆபீஸ் பக்கம் போயிருக்கேன். 4 எழுத்து நானும் படிச்சிருந்தேன், என்ன பிரயோஜனம்? அந்த செல்விக்கு தெரிஞ்ச பிசினஸ் கூட எனக்கு தெரியல. காலம் பூராவும் மார்க்கெட்டுக்கும் சமையல் கட்டுக்கும் அலைஞ்சு அலைஞ்சு இப்படி கிடக்குறேன். எனக்கு என்ன தெரியும்? அக்கா, முடியும் நினைச்சா எதுவும் முடியும். அக்கா, நான் கூட அப்படிதான். பிசினஸ் மண்ணாங்கட்டி எதுவுமே தெரியாது. அப்பா கம்பெனியை பாத்துக்கோன்னு எவ்வளவு வாட்டி சொன்னாரு. அப்பாக்காக பிசினஸ் என்ன ஏதுன்னு கத்துக்கணும்னு நினைச்சேன், கத்துக்கிட்டேன். என்ன யோசிக்கிறீங்க அக்கா? அக்கா நான் பாக்குறது தான் இப்படி இருக்கேன். பட் ஐ அம் an MBA from Harvard University. இப்போ எனக்கு பிசினஸ் ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கு அக்கா. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, நீங்களும் கத்துக்கலாம். உங்களால முடியும். Nothing is impossible. எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க கத்துக்கலாம். ஆமா அண்ணி, பாருங்க எங்கேயோ கிடந்த செல்வி அவங்க எல்லாம் இப்ப எப்படி இருக்காங்க. நீங்க நினைச்சா முடியும் அண்ணி. அக்கா, என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளை வச்சு அவங்க பொறுப்புல நம்ம கம்பெனியை விட்டு அப்படியே நம்மளும் கத்துக்க வேண்டியதுதான் அக்கா. ஆனா இந்த மாதிரி பொறுப்பான ஆள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்.
there's so much of demand in the market. ஆனா அதே சமயம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் அசந்தா கிடைச்சதெல்லாம் சுட்டிட்டு போயிடுவாங்க. ஆனா நம்ம ஏன் பாசிட்டிவா யோசிக்க கூடாது? லெட்ஸ் பி பாசிட்டிவ். பூஜா, நீ ஒன்று பண்ணு, என்னோட லேப்டாப் எடுத்துட்டு வா. நெட்ல போயிட்டு நம்ம செக் பண்ணலாம். வில் ஃபைண்ட் சம் குட் கேண்டிடேட்ஸ் அண்ட் அக்கா கிட்ட இன்டர்வியூக்கு கூப்பிடலாம். நம்மளால முடிஞ்ச உதவி நம்ம பண்ணலாம். அக்கா நமக்கு என்னென்னோ பண்ணிருக்காங்க. இது நம்ம பண்ணக்கூடாது. போ, just go, just go. அமர், நீ எனக்கு ஒரு உதவி பண்ணுவியா? சொல்லுங்க அக்கா. ஷியோர், எனி டைம். இனிமே நீதான் அந்த ஆயில் கம்பெனியோட எம்டி. இல்ல, நோ அக்கா, நோ. எங்களுக்கு தேவை அதிகமா இருக்கு. நீங்க எவ்வளவு கொடுத்திருக்கீங்க? நோ நோ நோ, இந்த பொறுப்பை நான் ஏத்துக்க முடியாது. தயவு செஞ்சு ஏத்துக்கோ. இல்ல இல்ல அக்கா, ப்ளீஸ் டோன்ட் கம்பல் மீ, ப்ளீஸ் டோன்ட் கம்பல். என்னை விட பெட்டரா ஒருத்தரை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க அக்கா. உன்னை விட நல்லவனா, நம்பிக்கையானவனா வேற யாரும் கிடைக்க மாட்டாங்க. நீ தான் எம்டி. நான் முடிவு பண்ணிட்டேன். என்னக்கா இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க? ஐம் நாட். அக்கா, எனக்கு ஒன்று தோணுது. நீங்க ஓகே சொன்னாதான் நான் இந்த பொறுப்பை ஏத்துக்குவேன். இந்த கம்பெனிக்கு ஓனர், எம்டி எல்லாமே நீங்க தான். நான் ஜஸ்ட் ஒரு ஹெல்ப்பர் மாதிரி. பேருக்கு தான் எம்டி. இதுக்கு நீங்க ஓகேனா எனக்கும் ஓகே. Needs your money. Ha, he is so funny. Yo, yo, hey, yo, yo, hey, yo, yo, hey. No one ever know he's cunning. Ha, he is so funny. Yo, yo, hey, yo, yo, hey, yo, yo, hey. Panikina, Pandasinikina, Punjam Nanikina, Rambakalakura, hey, yo, yo. Ladies and gentlemen, நான் சொல்றது எல்லாரும் கவனமா கேட்டுக்கங்க. இது வரைக்கும் இந்த கம்பெனியில் என்ன நடந்தது, எப்படி நடந்ததுங்கிறத பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. இனிமேல் எல்லாம் இவர் சொல்கிறபடி தான் நடக்கும். ஏன்னா இனிமேல் இவர் தான் இந்த கம்பெனியினுடைய எம்டி. ஏண்டா எம்டி ரூம் எங்க? திஸ் சைட் சார். திஸ் சைடாண்டா? போய உட்காருங்க உட்காருங்க. தம்பி, ஜிஜேவோட வால் தானே அது? யோ யோ, நறுக்கிடுவோம் வா. நோ பாக்ஸ், யோர் சீட். இது உன்னோட சீட்டா? உனக்காக உங்க அப்பம் போராடி வாங்கின சீட். இதுல நீ தான் உட்காரணும். தூங்கி தூங்கி பிஸ்னஸை கோட்டை விட்டுறக்கூடாது. சிம்மாசனம் மாதிரி சீட்டில் உட்காந்தா மட்டும் போதாது. எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கணும். சீக்கிரம் திலீபனை நம்ம கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அந்த ஜிஜேவையும் செல்வியையும் தூக்கி ரோட்டில் போட்டுறணும். திலீபன் நம்ம கையை மீறி போகிற நிலைமை வந்ததுன்னா அவனே கையை பிசைஞ்சுக்கிட்டு வெளியில் போகிற நிலைமையை நாம் உருவாக்கணும். வாங்க சார். என்ன கூப்பிடுறதுக்குள்ள உள்ள வந்துட்டீங்க? கதவு கிட்டே நின்று ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்தீங்களா? இல்லை, ஆஃபீஸ்க்கு யாரோ புதுசாக வந்த மாதிரி தெரிஞ்சுது. அதான் யாருன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். புதுசாக வந்திருக்கோங்கிறது கரெக்டு தான். ஆனால் யாரோ இல்லை, அமரலிங்கம், சன் ஆஃப் ஆண்டவர் லிங்கம்.
அவர் தான் இனிமேல் இந்த கம்பெனிக்கு எம்டி. லெட்ஸ் டாக் ஒர்க். இந்த கம்பெனி கணக்கோட சம்பந்தப்பட்ட லெஜர் எல்லாம் கொண்டு வாங்க. என்ன சில மாதிரி நின்றுட்டு இருக்கீங்க? முதலாளி கேட்குறாருல கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கணுன்னு. ஏன் உங்க கணக்கில் ஏதாவது வழக்கு இருக்கா? என்ன சார், கணக்கு புக்கை தூக்கிட்டு வர்றதுக்கு கனமா இருக்குன்னு பாக்குறீங்களா, இல்ல எல்லா கணக்கும் மனக்கணக்கா? எந்த கணக்கு? திருட்டு கணக்கு. நீயும் ஜிஜேவும் இந்த கம்பெனியில் எவ்வளவு கொள்ளையடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத சொல்ற கணக்கு. சொல்லு ராஜா. சார், வார்த்தைகள் கொஞ்சம் ஜாக்கிரதையா வரட்டும். நீங்க பேசிட்டு இருக்கிறது இந்த கம்பெனியோட மேனேஜர் கிட்ட. யோ, திருட்டு பசங்களுக்கெல்லாம் மேனேஜர் பட்டம் கொடுத்துருக்காங்களா? இது எவ்வளவு நாளா நடக்குது? இது வரைக்கும் நடக்கல, ஆனா இனிமே நடக்க போகுது. என்னைய நடக்கும்? என்னைய நடக்கும்? அராஜகம், அக்கிரமம், சர்வாதிகாரம், இது எல்லாமே நடக்க போகுது. மைண்ட் யோர் டங். நீ இந்த கம்பெனியோட எம்டி கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. இந்த சீட்ல உட்கார்ந்ததுனால உங்களை என்னால எம்டியை ஏத்துக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் எங்க எம்டி என் பாஸ் மிஸ்டர் ஜிஜே மட்டும்தான். கூட தார் எடுத்து கோடு போட்டுக்கிட்டா புலி ஆயிடாது தம்பி. சபாஷ், மேனேஜர் நல்லா பேசுறாருல்ல. காத்தா, ஐயோ, மேனேஜருங்கிறதுக்காக கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்கய்யா. அப்புறம் எதுக்காகடா காத்துக்கிட்டு இருக்க? தள்ளுடா அவனை. சார், இனிமே நான் பேசாம இருக்கேன் சார். ஒன்றும் பண்ணிடாதீங்க சார். சார், என்னையா ஒண்ணும் பண்ணாதீங்க. ஏய், இன்னும் ஒரு நிமிஷம் இங்க இருந்தான்னு வச்சுக்கோ, உன்னை மிதிச்சே கொன்னுடுவேன். ஆனா உங்க மாமன் ஜிஜேயே இங்கே எம்டி இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் அவன் வச்ச ஆளுங்க மட்டும் இங்கே எதுக்குடா? எல்லாரையும் மாற்றிட்டு உன் ஆளுங்களையா நீ வச்சுக்கிட்டா தானே உனக்கு மரியாதை இருக்கும். ஷியோர். எல்லாரையும் தூக்கி வெளியே போடு. பாடா கத்தா. Yo, yo. Listen to me, everybody. GJயோட யூனிட் ஸ்டாஃப் எல்லாருமே listen to me carefully. இனிமே இங்க ஒர்க் பண்ணக்கூடாது. That's my order. நீங்களே ரிசைன் பண்ணிக்கோங்க, இல்லனா I'll dismiss you all. எது வசதியோ நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இப்படிதான் அந்த ஆண்டவரை ஏதாவது ஒரு விதத்தில் லாக் பண்ணலாம்னு நினைச்சா செல்வி உள்ள புந்து கெடுத்துடுறாங்க. அக்காவுக்கு தெரியாதுல்ல நீங்கள் யார், இதெல்லாம் எதுக்கு பண்ணுறீங்கன்னு. திலீபன், பேசாமல் நீங்கள் தான் பிரியங்கிறத சொல்லிடலாமா? நிரஞ்சன், என்னாச்சு உனக்கு? நோ, அந்த உண்மை இப்ப தெரிய வேண்டாம். நம்ம எய்மை அச்சீவ் பண்ணோம். அந்த எய்மை அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் மெதுவா இந்த உண்மையை சொல்லிக்கலாம். இந்த பார், அந்த ஆண்டவன் என்ன ஃபேக்டரிக்கு வர சொல்லியிருக்கான். இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ள நாங்க போகலைன்னா அவனால நமக்கு பெரிய ஆபத்தாயிடும். வரேன். சரி, ஓகே. நிரஞ்சன், நான் போய் ஆண்டவனை மீட் பண்ற விஷயம் அக்காவுக்கு தெரிய வேண்டாம். சரி, நான் பார்த்துக்கிறேன். சரி, ஓகே பிரியன், நான் வரேன். சரி, சிவமணி கிட்ட சொல்லிடு. ஓகே, வரேன். நிரஞ்சன், நான் இங்க இருக்கிறது தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிடும். என்ன பண்றது? சரி, நீங்க உள்ள போயிடுங்க, நான் சமாளிச்சுக்கிறேன். அக்கா, வாக்கா, உட்காரு. அக்கா, எங்க போற? வீட்டுக்குள்ள உள்ள ஃபேன் இல்ல, வெயில்ல வேற வந்திருக்கு. இங்க தான் ஃபேன் இருக்கு, உட்காரு.
சிவா ஆ அக்கா வந்திருக்காங்க பாரு, குடிக்காத எடுத்துட்டு வா. வரேங்க. வாங்க வாங்க. பாப்பா எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. ஏக்கா குழந்தை தூக்கிட்டு வந்துருக்கலாம்ல. எங்க இந்த வேலை நம்ம வரதுக்கே கஷ்டமா இருக்கு, இதுல குழந்தை வேற கஷ்டம். நீங்க பேசிட்டு இருங்க, நான் சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வந்துடுறேன். எனக்கு ஒண்ணும் வேண்டாம். இருங்க. அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. நீ சாப்பாடு ரெடி பண்ணு. சொல்லுக்கா. என்ன விஷயம்க்கா? உன்னை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். சொல்லுக்கா. யாரை நம்புறதுன்னே தெரியல, எல்லாருமே எனக்கு எதிரி ஆயிட்டாங்க. என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? தாமரை ஒரு நிமிஷம் என் முன்னாடி நின்று ஏண்டி இப்படி எல்லாம் ஆச்சுன்னு கேட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போயிடும். ஆனா நான் பக்கத்துல நெருங்கக்கூடாதுங்கிறதுக்காக யார் யார் அவ பக்கத்துல வச்சுக்க கூடாதோ அவங்க எல்லாரையும் கூட வச்சிட்டு இருக்கா. எதை யார்கிட்ட கொடுக்க கூடாதோ எல்லாத்தையும் அவங்க கிட்டயே கொடுத்துட்டா. தப்பெல்லாம் சரியா பண்ணிட்டு இருக்கா. கரையா அரைக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தாமரை அந்த ஆண்டவன் லிங்கம் ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவான். தாமரை கிட்ட அந்த கம்பெனி சைட்டோட டாக்குமெண்ட்ஸ் வாங்கினது, ஜிஜேவை அந்த கம்பெனியில எம்டியா இருந்தவரை தூக்குனது, இதெல்லாம் கூட எனக்கு அதிர்ச்சியா வரல. எவ்வளவு நம்பணும் அந்த திலீப்பனை. அவரும் எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு. ஜிஜேவை வெளியே அனுப்பிச்சோன்னு திலீப்பன் இருக்காரு, அவரோட சேர்ந்து பிசினஸை நல்லா டெவலப் பண்ணலான்னு நினைச்சேன். நான் ஒண்ணு நினைக்கிறேன், வேற ஒண்ணு நடக்குது. என்னக்கா? என்ன பிரச்சனை உனக்கு? திலீப்பன் எவ்வளவு பெரிய துரோகின்னு தெரியுமா? அந்த ஆண்டவர் லிங்கம் மாயாவோட கூட்டு சேர்ந்து நம்மள கவுத்துட்டான். என்னக்கா அது திடீர்னு இந்த மாதிரிலாம் சொல்ற? எனக்கு தெரிஞ்சு திலீபனை பார்த்தா அந்த மாதிரி ஆளை தெரியல. அப்ப நான் போய் சொல்றேனா? இல்லக்கா, ஒருவேளை காலமும் சூழ்நிலையும் உனக்கு அவரை தப்பா காட்டலாம்னு நினைக்கிறேன். வேரோட நம்மளெல்லாம் அழிச்சு தான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அந்த ஆண்டவர் லிங்கம் மாயாவோட இருக்கிறவன் எப்படி நல்லவனா இருக்க முடியும்? அந்த ஆண்டவர் லிங்கம் துரோகினா திலீப்பன் நம்பிக்கை துரோகி. பாருக்கா, அப்படியெல்லாம் இருக்காது. கெட்டவன் கூட அவர் இருக்காருங்கிறதுக்காக அவரும் கெட்டவராயிட முடியுமா? இந்த பாரு, எனக்கு உன்னோட சர்டிபிகேட் எல்லாம் தேவையில்லை. அந்த திலீப்பன் யாரு, எங்க இருந்து வந்தா, உண்மையில அவன் என்ன நினைக்கிறா, என்ன செய்யணும்னு நினைக்கிறா, இதெல்லாம் நீ எனக்கு தெரிஞ்சு சொல்லணும். என்னக்கா நீ சொல்லதை பார்த்தா அவர் என்னமோ கிரிமினல் மாதிரியும் இந்த ஊர்ல வந்து ஒளிஞ்சிருக்க மாதிரியும் டீடைல்ஸ் எல்லாம் வேணும்னு கேட்டுட்டு இருக்க? என்ன பொறுத்த வரைக்கும் அவன் கிரிமினல் தான். எல்லா விவரமும் எனக்கு தெரிஞ்சாகணும். இந்த பாரு, உன்னால முடியுமா முடியாதா? முடியாதுன்னா விட்டுட்டு நான் பாத்துக்கிறேன். அக்கா, வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு பேசுறது முதல்ல நிப்பாட்டு. இந்த பாரு, எனக்கு அந்த டீடைல்ஸ் தெரிஞ்சாகணும். முடியுமா? இப்ப என்ன, திலீபனை பத்தி உனக்கு தெரியணும், அவ்வளவுதானே? ஆமா. திலீபன் யாருன்னு தெரியுமா? நிரஞ்சன், நான் நல்லவன், நம்பிக்கை துரோகி இல்ல, அதானே சொல்ல போறீங்க. அதை நானே சொல்லிட்டு போறேன். நீங்க நினைக்கிற மாதிரி நான் இல்ல செல்வி. வீட்டுக்குள்ள இவர அப்ப நீயும் அவங்களோட சேர்ந்து குட்டிச்சோராய் போயிட்டியா? இல்லக்கா செல்வி, எப்படி வரும் உன் வீட்டுக்குள்ள விட்ட? நான் சொல்றது இல்ல, கேளுங்க. நான் உங்களோட பேச விரும்பலங்க. ப்ளீஸ் செல்வி, நான் பேச விரும்பல. செல்வி ப்ளீஸ், நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்க. இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? ஒரு நிமிஷம். தாமரை நான் சொல்றதை கேட்டுதான் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருக்கும்னு சொன்னீங்கல்ல, அதே மாதிரி தான். ஒரே நிமிஷம், நான் சொல்றது மட்டும் தயவு செஞ்சு கேளுங்க. செல்வி, ஒரு மனுஷன் ஒரு பொண்ணு பக்கத்துல தனியா இருக்கும்போது எப்படி நடந்துக்கிறாங்கிறதா முக்கியம். நான் நடந்துகிட்ட விதத்திலேயே நான் எப்படிப்பட்டவனு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஜிஜே என்னை எந்த தப்பான பொசிஷன்ல வச்சாலும் நான் உங்க பக்கத்துல நிரஞ்சன் பொசிஷன்ல தான் நின்னேன். நல்ல பாம்புக்கு பல்ல பத்தியும் தேளுக்கு கொடுக்க பத்தியும் ஞாபகம் இருக்கிற மாதிரி கெடுதலை பத்தியே நினைச்சிட்டு இருக்கிற அந்த ஆண்டவர் லிங்கத்தை கூட நான் எப்படி போய் சேர முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க செல்வி. மத்தவங்க வாழறத பார்த்து சந்தோஷப்படுறவங்க நீங்க,
ஆனா மத்தவங்க துடிக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறவன் அந்த ஆண்டவர்லிங்கம். அவன் கூட துணை போய் உங்களுக்கு நான் துரோகம் செய்வேன்னு நினைக்கிறீங்களா? இத்தனை நாள் நான் உங்ககிட்ட இருந்து மறைச்ச ஒரு உண்மையை இப்ப சொல்ல போறேன். உங்க குடும்பத்தை இலங்கையில எப்படி ஆண்டவர்லிங்கம் அழிச்சானோ அதே மாதிரிதான் என் குடும்பத்தை லண்டன்ல அழிச்சான். அவன் செஞ்ச துரோகத்தோட இடம் தான் வேற, ஆனா பட்ட காயம் ஒண்ணுதான். எதிர்த்து நின்று நீங்க போராடுறீங்க, ஆனா நான் அவன் கூடவே இருந்து அவனை பழி வாங்கணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஜிஜேவை விலக்கி விட்டுட்டு நான் அவன் கூட சேர்ந்துட்டேன். இதுதான் செல்வி உண்மை. நம்புறது நம்பாவது உங்க இஷ்டம். அக்கா, அவர் சொல்ற எல்லாமே உண்மைதான். அவர் ஒருவேளை நம்ம குடும்பத்துக்கு எதிராக வேலை செய்யறவங்க கூட இருக்காருன்னு வச்சுக்கேன், அவரு கூட நான் எப்படிக்கா இருப்பேன்? நீ வர்றதுக்கு முன்னாடி கூட உன்னை பற்றி தான் பேசிட்டு இருந்தோம். நீ ஹோட்டலுக்கு வந்து என்னமோ ஆவேசப்பட்டு பேசினதா சொல்லிட்டு இருந்தாரு. நீ இங்கே வந்து அதே கோபத்தை காட்டிட போறேன்னு பயந்துட்டு தான் உள்ள போனாரே தவிர மறைஞ்சுக்கிறதுக்காக இல்லை. என்ன நம்புக்கா. சத்தியமா நான் சொல்ற எல்லாமே உண்மைக்கா. ப்ளீஸ் நம்பு. எதிரிக்கு எதிரி நண்பங்கிற மாதிரி இனிமே நாங்க 3 பேரும் சேர்ந்து அந்த ஆண்டவர்லிங்கம் மாயா கூட்டத்தை போராடி ஜெயிக்கணும். வாங்க எம்டி சார். பாப், டிவிடி ஆஃப் பண்றது டைம் ஆச்சு பாஸ். நீங்க வேற. ஐயா ஒரு நிமிஷம் இங்கேயே நில்லுங்க ஐயா. ஏன்டா இங்கே நிக்க சொல்ற? தம்பி முதலா எம்டியா இருக்காரு, நிறைய கண் திருஷ்டி பட்டிருக்கோம். என் திருஷ்டி சுத்திலாம் ஐயா. டேய், உன் தம்பிக்கு ஒன்றும் கண் திருஷ்டி படல, கவலைப்படாது. திருஷ்டி எல்லாம் உனக்கு தாண்டா பட்டிருக்கு. என்னங்கய்யா சொல்றீங்க? எல்லா பொம்பளைங்களும் ஒன்றை தாண்டா முறைச்சு பார்க்குறாங்க. அவ்வளோ அழகா இருக்கேன் ஐயா. ஆமாம், உன் முறைக்கும் என் முறைக்கும் அழகு வேற வாழுத. அவங்கள விட அதிகமாக நகை அள்ளி போட்டுக்கிட்டு இருந்தா முறைச்சு பார்க்காம இருப்பாங்க. என்ன பாப், காத்தலிங்க என்ன கிண்டல் பண்றீங்க? வாங்கடா உள்ள, வயசானவனு கூட பார்க்காம வாசல்லே நிற்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. வாங்க. தம்பி இன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்காருங்கய்யா. கங்க்ராட்ஸ் அமர். தேங்க்ஸ் மாயா. காத்தா ஐயா, கொஞ்சம் தண்ணி கொண்டாடா. சரிங்கய்யா. எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணிட்டியா? டேக் ஓவர் பண்றதோட நிறுத்தல, எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணிட்டோம். அது ஒன்றும் இல்லை தாயி. எண்ணெய் கம்பெனியில் ஜிஜேவால வேலைக்கு வைக்கப்பட்ட எல்லா ஆளுங்களையும் உன் தம்பி நீக்கிட்டான். இனிமேல் அந்த கம்பெனியில் வாங்கி போடுற சேர்லேருந்து வேலைக்கு வைக்கிற ஆளுங்க வரைக்கும் எல்லாம் உன் தம்பி டிசைட் பண்ணவங்களா தான் இருப்பாங்க. உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் சொல்லுமா, உடனே வேலை கொடுத்துடலாம். செல்வி குடும்பத்துக்கு வருமானம் வந்துகிட்டு இருந்த ஒரே வழியை அடைச்சாச்சு. இனிமேல் வேற ஏதாவது புது வழியில் வருமானம் வருதான்னு பார்த்து அந்த வழியை அடைக்கணும். தெரு தெருவா சோறு போடுன்னு அலையிற பிச்சைக்கார மாதிரி ஜிஜே வேலை கொடுன்னு அலையணும். செல்வி குடும்பம் பசியாலையும் பட்னியாலையும் தவிக்கணும். மாயா, என் கைக்கு வந்த இந்த கம்பெனில எல்லா போஸ்டுக்கும் புதுவாலா மாத்தணும். அதுக்கு லீடிங் நியூஸ் பேப்பர்ல ஆட் கொடுக்கணும். அத பார்த்து ஜிஜே மிரளணும். மிரள்றது என்ன தம்பி மிரள்றது? அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு அந்த ஜிஜே வாட்ச்மேன் வேலைக்கு அப்ளை பண்ணாலும் பண்ணுவான் தம்பி. கரெக்டா சொன்னடா. என்ன தாயி, ஜிஜேவோட எண்ணெய் கம்பெனி நம்ம கைக்கு வந்ததில் உனக்கு சந்தோஷம் இல்லையா? சைலண்டாக இருக்க? நான் வேற ஒரு கால்குலேஷன் போட்டுட்டு இருந்தேன்.
தாமரை டைவர்ஸ் வேணும்னு ஒத்த கால்ல நிக்கிறா. மொபைல் பிசினஸும் ஆயில் கம்பெனியும் கையை விட்டு போனதுல ஜிஜே வேலை வெட்டி இல்லாம டம்மி ஆயிட்டாரு. அதனால செல்வி ஃபேமிலிக்கு ஜிஜே மேல இருந்த இமேஜ் போயிருக்கும். சோ வெந்த புண்ணுல வேலை பார்த்துனா எப்படி இருக்கும்னு யோசிக்கிற அதானே? நல்லா ஓ இருக்கு. கிருதாக்காரனா, எங்க வந்தீங்க? அது ஜிஜேவும் செல்வியும் இருந்தா பார்த்துட்டு போலான்னு. இருந்தா என்ன பண்ண போறீங்க, இல்லைன்னா என்ன பண்ண போறீங்க? இல்லம்மா, பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். பார்த்து கொஞ்சம் நஞ்சம் இருக்கிறத புடிக்கிட்டு போலானா? போங்க போங்க. அம்மா. நோ 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 நோ, அப்படியெல்லாம் கூப்பிடாத அம்மா கிம்மான்னு. ஆளை பார்த்தா படிச்ச மாதிரி இருக்க, ஸ்டைலா ட்ரெஸ் பண்ணிருக்க, அறிவு வேணா? அந்த லூது தாமரையும் அந்த கருங்குரங்க ஆண்டவர் லிங்கமும் சொல்லிட்டாங்கன்னு மாப்பிள்ளையும் செல்வியும் பிசினஸ்ல இருந்து கழட்டி விட்டுட்டியா? அவங்க இதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. இது பாரு, நான் சொல்றேன், அந்த ஆண்டவர் லிங்கம் உன்னே கவுக்கலன்னா என் பேரை மாத்தி வச்சுக்கிறேன். போய் போ 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 போ. நான் இந்த பாரு, நானாவது மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். செல்வி வந்தா கிளி கிளின்னு கிழிச்சிருவா. கோ கோ கெட் அவுட். போன்றல போ போயா போயா. என்னம்மா இது? மாப்பிள்ள பாருடி யார் வந்திருக்காங்கன்னு. என்ன தைரியம் தான் நேரா உள்ள வந்திருப்ப அந்த ஆளு. இப்படியே அரைஞ்சானா தெரியும். என்னம்மா இது? வாசல நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க. வாசல் வேற என்ன புள்ள பண்ண சொல்ற? நீங்க உள்ள வாங்க. ஐயா இந்த பாரு, வேண்டாம், இவன் சரியில்லை, சொன்னா கேளு. இந்த பாரு, போசல விட. ஒண்ணு இல்ல, நீங்க போய் காஃபி கொண்டாங்க. காஃபியா? இந்த மூஞ்சிக்கு தண்ணி கூட தர மாட்டேன். இவன் ஃப்ராடு புள்ள. அம்மா என்னம்மா இது? போங்க புள்ள. என்ன புள்ள நீ? ஐயோ, இந்த வீட்ல எல்லாம் ரொம்ப டூ மச்சா நடக்குது. என் நெஞ்செல்லாம் படபடபடந்து என்ன நடக்கும் தெரியல. இவனை நம்பாத, இவன் ஃப்ராடு. ஏய்யா உதவக்கற. ஐயோ சாரிங்க, நீங்க வாங்க உள்ள. சாரி, அம்மா ஏதோ பேசிட்டாங்க, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. இட்ஸ் ஓகே செல்வி. ஆமா, நம்ம செய்யறது அந்த ஆண்டவர் லிங்கத்துக்காக. இந்த பிளான் எதுவும் அம்மாவுக்கு தெரியாதா? இல்ல, ஜிஜேக்கு கூட தெரியாது. ஏன் செல்வி, சொல்லிட வேண்டியதானே? எதுக்காக மறைக்கணும்? இல்ல, அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க வாய் சும்மா இருக்காது, ஏதாவது உளறிடுவாங்க. சரி, அம்மா கிட்ட வேண்டாம், அட்லீஸ்ட் ஜிஜே கிட்ட சொல்ல வேண்டியதானே? அவர் சந்தோஷம் தானே படுவாரு. இல்ல, ஜிஜே கூட மேனேஜர் எல்லாம் கூட இருக்காங்க. சின்ன விஷயம் லீக் ஆச்சுன்னா கூட ஆண்டவர் லிங்கம் உஷாராயிடுவான். டோட்டல் பிளான் கொலாப்ஸ் ஆயிடும். அது மட்டும் இல்ல, ரகசியங்கிறது ஒருத்தருக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். என் மேல இருக்கிற நம்பிக்கையில நீங்க என்கிட்ட சொல்லிருக்கீங்க, அதை நான் காப்பாத்தணும் இல்லையா? ப்ளீஸ், நீங்க கூட யார்கிட்டயும் சொல்லாதீங்க. ஓகே செல்வி, ஆனா சரி வேண்டாம், இப்ப அந்த பேச்சே வேண்டாம், விட்டுடுங்களே. ஆமா, என்ன விஷயம் திடீர்னு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை, நம்ம கான்ட்ராக்ட் குமார் இல்லை, அவரை பார்க்கலான்னு இந்த பக்கம் வந்தேன். ஓ, அப்படியே இவங்க ஞாபகம் வந்துச்சு. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, அதான் சக்கரை தண்ணி கொடுத்த அன்னைக்கு பார்த்தது. மறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். குட்டி, மறந்துட்டீங்களா? ஓய், ஐயோ, பார்த்தீங்களா செல்வி, அவசரத்தில் குழந்தைக்கு கிஃப்ட் வாங்க கூட மறந்துட்டேன். அதான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க கிஃப்ட் கொடுத்துட்டீங்களே. ஓ, செல்வி, இந்த சிரிப்பும் சந்தோஷமும் உங்ககிட்டயும் குழந்தைகிட்டயும் என்னைக்கும் இருக்கணும். நீங்க எதையும் இறந்துட்டு தான் நினைச்சுக்காதீங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்க குடும்பத்துல ஒருத்தனா நான் என்னைக்குமே இருப்பேன். தேங்க்ஸ் திலீபன்.
எனக்கு ஒரு விஷயம் நினைச்சா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நானும் குழந்தைய சந்தோஷமா இருக்கணும். எனக்கு எதுவா இருந்தாலும் நான் இருக்கேன்னு சொல்றதுக்கு என் சொந்த மதம் சொல்றதுக்கே தயங்குறப்ப நீங்க ஆறுதலா பேசுறீங்களே. இத்தனைக்கும் நீங்க யாரோ நான் யாரோ. ரொம்ப அழகா இருக்கு. ஏதோ பிசினஸ் பண்ண வந்தோம். ஆண்டவர் லிங்கத்தை பழி வாங்கணுங்கிறது இல்லாம எனக்கு புருஷனா நடிக்க போய் எவ்வளோ அவமானங்கள் பட்டதுக்கு அப்புறமும் இவ்வளோ மனிதாபிமானத்தோட நடந்துக்கிறீங்களே. உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம் திலீபன். ஐயோ செல்வி, அப்படிலாம் சொல்லாதீங்க. இந்த கடமையை நான் உங்களுக்கு காலம் பூரா செய்யணும். அது மத்தவங்களுக்கு உதவி செய்யற இந்த சந்தர்ப்பத்தை கடவுள் எனக்கு கொடுத்துருக்கானே, அதுக்கு கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். சரி, நான் கிளம்புறேன் செல்வி. இல்ல இல்ல, ஏதாவது சாப்பிட்டு போங்க, நான் எடுத்துட்டு வரேன். இல்ல செல்வி, எக்ஸ்கியூஸ் மீ. செக். சார், இந்த அக்கௌண்ட்ல இவ்வளோ அமௌண்ட் இல்லையே. 1000 rupees தான் பேலன்ஸ் இருக்கு. அப்படியா? ஆமாம் சார். 1 minute. இந்த அக்கவுண்ட்ல எவ்வளோ இருக்கு பாருங்க. இதுலேயும் இல்லை சார். எப்படி சார்? ஜாயிண்ட் அக்கௌண்ட் தானே சார், இன்னொருத்தர் எடுத்துக்கலாம். ஓ சார், கிரெடிட் கார்டில் பணம் எடுக்கலாம்ல? ஏடிஎம்ல எடுக்கலாம் சார். சரி, கார்டு கொடுக்குறேன். அது எவ்வளோ லிமிட் இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் ப்ளீஸ். கார்டு பிளாக் ஆயிருக்கே சார். சார், வாட் இஸ் திஸ்? என்னோட கார்டு சார். என்ன தவிர வேற யாரு எப்படி பிளாக் பண்ண முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கம்ப்ளைண்ட் கொடுங்க. தேங்க்யூ. வெல்கம். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.